Hi dears, assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். ஒரு பக்கம் பாலை ஊத்தி அடுப்புல வச்சிட்டு இன்னொரு பக்கம் இதையும் செஞ்சிட்டோம்னா டீ போடுறதுக்குள்ள இதுவும் ரெடி ஆயிடும். வீட்ல இருக்கக்கூடிய பொருளை கொண்டு ஈஸியா செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இது நம்ம வெஜிடபிள்ஸ் பயன்படுத்தி செய்ய போறோம். ஆனா காய்கறியே வேணும்னு ஓடுறவங்க கூட இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்திருக்கேன். கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும்போது தெரியாது. நல்லா துருவி கூட எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே 2 போல பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம இட்லி மாவு பயன்படுத்தி தான் செய்ய போறோம். இட்லி மாவு கெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல. அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம கூடவே மைதா மாவு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது நம்ம நார்மலா செய்யக்கூடிய மெதுவடை, கல்லவடை, போண்டா விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்தாச்சு. இது கூடவே 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்க்கறதுனால அந்த போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்து தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மைதா மாவு அல்லது கோதுமை மாவு இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டே இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து வச்சோம்னா ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு எப்போதும் போல் போண்டா மாதிரி பொடிச்சு எடுக்க வேண்டியதான். இதையே நீங்கள் வடை ஷேப்பில் கூட தட்டி பொரிக்கலாம். இதை விட ஈஸியாக செய்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு உள்ளே சேருங்க. உள்ளே சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான பக்குவத்துக்கு பொரிஞ்சு வரும். நிறைய எண்ணெயும் குடிக்காது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கவரில் மொத்தமாக இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிவிட்டு இதோட கார்னர் இருக்கு இல்லையா, அதை ஒரு கத்திரிக்கோலால் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக மாவுக்குள்ளே கொஞ்சமாக தேவையான சைஸில் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். அல்லது இது ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய வெஜிடபிள் போண்டா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படியே சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மிருதுவாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நார்மலாக இட்லி மாவில் போண்டா செஞ்சோம்னா எண்ணெய் ரொம்பவே அதிகமாக இழுக்கும். ஆனால் இதை நல்லா பாருங்கள், கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளே எண்ணெய் இல்லவே இல்லை. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் வெஜிடபிள்ஸே வேணான்னு சொல்லி ஓடுறாங்களோ அவங்க கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் முன்கூட்டியே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டு இந்த மாதிரி போண்டா மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதா. ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.